ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கொத்து கோழி. இதுக்கு தேவையான பொருட்கள்: எலும்பில்லாத சிக்கன் துண்டுகள் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, அப்புறமா தேவையான அளவு உப்பு. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்தது ஒரு பேனில் சிக்கன் துண்டுகளை ஆட் பண்ணிடலாம். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிடுங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இனி இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சு வேக விட்டுருங்க. சிக்கன் அதில் உள்ள தண்ணியிலே நல்லா வெந்துடும். அப்படி வேகலைன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக விடுங்க. நான் இன்றைக்கி எந்த தண்ணியுமே ஆட் பண்ணலை. இப்போ நம்மளுடைய சிக்கன் நல்லா வெந்துருச்சு. இனி இதில் உள்ள தண்ணி போகிறது வரைக்கும் திறந்து வச்சுட்டு வேக விடுங்க. இப்போ தண்ணியெல்லாம் போயிடுச்சு. இதை இனி ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடலாம். இது கொஞ்சம் ஆறுனதும் சின்ன சின்ன துண்டுகளாக பிச்சு போட்டுடலாம். இப்போது எல்லாத்தையும் சின்ன சின்ன துண்டுகளாக பிரித்து வச்சாச்சு. அடுத்தது கொத்துக்கோழி செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்துடலாம். ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 2 கொத்து கறிவேப்பிலை. இவ்வளோ எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் இதை மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பேனில் ஆயில் சூடானதும் வெங்காயத்தை ஆட் பண்ணிடலாம். வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் கலர் வர்றது வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. இப்போது இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிடலாம். இதை நல்லா வதக்கி விடுங்க. இஞ்சி பூண்டு நல்லா வதங்கின உடனே தக்காளி ஆட் பண்ணிடலாம். தக்காளி ஓரளவு வதங்கின உடனே 2 பச்சை மிளகாயையும் ஆட் பண்ணிடலாம். இது ஆப்ஷனல் தான். இது வேண்டான்னா நீங்கள் ஆட் பண்ண வேண்டாம். அடுத்தது 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு இவ்வளோ சேர்த்துக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுத்தது கறிவேப்பிலை ஆட் பண்ணிடலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுத்தது நம்மளுடைய சிக்கன் துண்டுகளை ஆட் பண்ணிடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதில் உள்ள ஈரம் போய் நல்லா ட்ரை ஆகிறது வரைக்கும் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இப்போது இது நல்லா ட்ரை ஆயிடுச்சு. கடைசியாக 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள் ஆட் பண்ண போகிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய கொத்துக்கோழி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது பரோட்டா கூட சப்பாத்திக்கு கூட ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸை எங்களுக்கு சொல்லுங்கள். என்னோடய ரெசிபீஸ் பிடிச்சிருந்தா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸை பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.